ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டைலண்டாக்கூடிய ஒரு தரமான த்ரில்லரை பார்க்க போகிறோம். ஒரு சீரியல் கில்லர் டைப்பான ஒரு ஸ்டோரி தான். பட் சைக்கோ த்ரில்லர் மாதிரி அந்த மாதிரியான கதை கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான வேறு சில ஹிஸ்ட்ரி மித்து ஒரு சில விஷயங்கள் உள்ள கலந்து வேறு ரகமான ஒரு ஸ்லாஷர் த்ரில்லரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கதையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே இந்த கதையை முழுசாகவே கேட்பீங்க. ஸோ இன்னொரு தரமான ஒரு டைலண்ட் ஆகக்கூடிய கதை தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜூன் 6, 1986 லண்டனின் ஒரு மும்முரமான காலை பொழுது அது. எஸ், என்ன வேண்டும்? ஹண்ட். மிஸ்டர் ஹண்டை பார்க்க வேண்டுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? ஆல்பர்ட் ஹண்ட். ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவரை பார்க்க முடியாதே. ஹண்ட். நோ, உள்ளே போகாதீர்கள், எனக்கு திட்டு விழும். ஓ மை காட். ஹலோ மேரி, ஒரு ஆள் சொல்ல கேட்காமல் உள்ளே சென்று கொண்டிருக்கிறான். உடனே செக்யூரிட்டியை கூப்பிடு. கவனம், அவனை பார்த்தாலே சைக்கோ மாதிரி தெரிகிறது. சைக்கோவா? வாவ், வரட்டும். அவனை மாதிரி சுவாரஸ்யமான ஒருவனைத்தான் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். கமான் யா, சும்மா ஜோக் அடித்தேன். ஹண்ட். அப்படியே நில்லுப்பா. ஓ ஜீசஸ். நோ நோ நோ. நோ மிஸ்டர் ஹண்ட். ஹண்ட். என்னாச்சு மேரி? ஏன் இப்படி தலைதறிக்க ஓடி வருகிறாய்? பெரிய கலைபரம் மிஸ்டர் ஹண்ட். உங்களை தேடி வந்த ஒருவன் நம் ஆட்களை கொண்டு கொண்டிருக்கிறான். ஹண்ட். ஓ மை காட். ஹலோ ஹெல்ப். ஆல்பர்ட் ஹண்ட். நோ. தெய்வமே, நோ ப்ளீஸ், என்னை சுட்டுடாத. அட கடவுளே, தடுத்து நிறுத்துங்கள் அவனை. ஹண்ட். சுட்டு வீழ்த்துங்கள் அவனை. மறைகாற்ற கேஸா இருப்பான் போல இருக்கு. ஜன்னலை உடைச்சிட்டு கீழே குதிக்கிறானே. ஆண்டவா, கபாலம் சுக்குநூறாகி சிதறாமல் எப்படி தப்பிச்சானா? அட நாசமா போற பரதேசி பேலு, நீ விழுத்து சாக என் வண்டி தான் கிடைச்சதா? இத்தனை வேகம் தேவைதான பிரதர்? கார்கள் நிறைய வாங்கிக் கொள்ள முடியும், உயிர் போனால் வாங்க முடியாதே. பசுரகதி பயணம் இறுதி யாத்திரையாகாமல் இருந்தால் சரி. ஷாலாம் பிரதர்ஸ், யூதர்களின் வாழ்த்து முறை. கடவுள் கொடுத்த மூளையை நீங்களும் உபயோகிக்கப் போவதில்லையாக்கும்.
என் உள்ளுணர்வுகள் என்றைக்குமே பொய்ப்பதில்லை. ஸோ அப்படி வந்து அந்த மனுஷன் நேராக டைலண்டாக்கூடிய வீட்டுக்கு தான் வராரு. அந்த டோரில் ஏற்கனவே போட்டிருக்குது டைலண்டாக் ஒரு அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர் அந்த மாதிரி தான் போட்டிருக்குது. ஸோ அவர் அங்கே வந்து கதவை தட்டும் பொழுது உள்ள நம்ம டைலண்டுடைய உதவியாளர் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்ல அவர் இருப்பார்ல கிரவுச்சோ, அவர் தான் வந்து வரவேற்காரு. வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அடடே இங்கே பணிவு காட்ட வேண்டியது நான் தான், நீங்கள் எப்படி எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அந்த நபர் வந்து அங்கே தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்களாட்டிருக்கு அங்கே பேசிக்கிறாங்க. கிரவுச்சோ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. தொழில் போர் அடிக்குது அப்படிங்கிறனால ஆண்டவங்கிட்ட ஆள் போட்டு முறையிடுறதுன்னு பாஸ் தீர்மானிச்சிட்டாரு போல இருக்குது, மனுஷன் என்கிட்ட சொல்ல கூட இல்லை அப்படிங்கிற அப்படி. ஸோ அதுக்கு அந்த நபருமே பேசுகிறாரு. நீங்கள் இட்டிஸ் பழமொழிகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு யூத மொழி. உலகப்போர் சமயத்தில் ஜெர்மனியிலேருந்து கிழக்கு ஐரோப்பாவிற்கு புலம்பெயர்ந்த பின்னாட்களில் உலகெங்கும் பரவுன யூதர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிறது தான் இந்த இட்டிஸ் பழமொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிரவுச்சோவுக்கு அந்த நபர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு, ரப்பி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ அந்த நபர் வந்து ஒரு மதகுரு, அதாவது அவர் ஒரு யூதர் தான். ஸோ கிறிஸ்டின் அவங்களுக்கு சர்ச் இருக்குது, அதில் எப்படி ஃபாதர் அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்ல அது மாதிரி. ஸோ இங்கே யூதர்களுக்கு ஒரு வழிபாட்டு தலம் ஆலயம் மாதிரி இருக்குது, அங்கே இவர் மதகுருவாக இருக்கார். ஸோ அவங்கள வந்து ரப்பி அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க போல இருக்குது. ஸோ எதுக்காக இந்த டைலண்டாக்கை பார்க்கறதுக்கு அவர் அங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறது புரியல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்கு நல்லா ஒத்து போகுது. ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பழமொழிகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சத்தம் கேட்டு டைலன் வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. மனுஷன் அங்கே வந்து நிற்கிறது கூட தெரியாமல் மாறி மாறி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தலைவன் வாய்க்கிட்ட கையை வச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரில, திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவரே பேசுகிறாரு, எக்ஸ்கியூஸ் மீ, பழமொழிகளை பேசி புலங்காகிதம் அடையவர்கள் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்க மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரப்பி அந்த மதகுரு அவர் பேசுகிறாரு. அட இது கூட நல்லா இருக்கே, ஆனால் இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படிங்கிறது. அது எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ இந்த செகண்டில் நான் உருவாக்கின பழமொழியை தானே நான் சொன்னேன் அப்படின்னு. என் பேர் தான் டைலண்டாக் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷம், என்னோட பேர் வந்து ரப்பி ஆலன், நான் வந்து ஜெபகோபுரத்துலேருந்து வரேன் அப்படின்னு அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஸோ அவங்க அறிமுகமான அதே சமயத்தில் வெளியில் அந்த கொலகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக சாலை விதிகளை எதையும் மதிக்காமல் எதிரில் வரக்கூடிய வண்டிகள் கார் அதுன்னு எல்லாம் மோதி தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். போலீஸாருமே ஃபாலோ பண்ணி அவனை பிடிக்கணும் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் கார் ஓட்டுற வேகத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அதனாலேயே கார் வந்து ஏற்கனவே ரொம்ப அங்கிங்கி இடிச்ச சேதாரமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றுது, கார் வந்து ஓடலை. அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் காரை விட்டு கீழே இறங்கி வந்தாலும் அந்த ஹண்ட் அப்படிங்கிற பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கான். கீழே இறங்கி வந்தவன் அப்படியே அந்த கார் முன்னாடி நிற்கிறான். அந்த கார் ஏற்கனவே பழுதஞ்சு மோசமாக இருந்ததால் வெடிச்சு செதறுது. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆன மாதிரி தெரியல. ஸோ அப்போ போலீஸும் அவங்களுடைய டீம் அங்கே வந்துடுறாங்க. மரியாதையாக சரணடைஞ்சது கைகளை தூக்கு, இல்லைன்னா உன்னை கொன்றும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஆனால் அவன் எந்த பதிலுமே சொல்லலை. இதுக்கு மேலே இவனை விட்டா வேலைக்கு ஆகாது, ரொம்ப ஆபத்தானவனை புரிஞ்சுக்கிட்டு போலீஸுமே அவனை சுடுறாங்க. நிறைய தோட்டாக்கள் அவன் மேலே பாயுது. ஆனால் மனுஷன் சரிஞ்சு விழுகிற மாதிரியே தெரில, கொஞ்சம் லேட்டாகி தான் கீழே அப்படியே சரிஞ்சு விழுகிறான். ஸோ போது நிறுத்துங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் சொன்னதுக்கப்புறமா எதுக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலான்னு ஒரே ஒருத்தர் மட்டும் பக்கத்தில் போய் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகே, ஆள் செத்துட்டான் போல இருக்குது, இருந்தாலும் ஜாக்கிரதையாகவே இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் நிறைய இருந்து கவனமாக பார்த்துட்டு இவன் இறந்துட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆம்புலன்ஸுக்குமே சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே டைலண்டாக் வீட்டில் வந்து அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ரப்பி வந்து சொல்கிறாரு, என்னுடைய கசின் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்படியா, உங்களுடைய கசின் இறந்ததுக்கு என்னுடைய வருத்தம் அப்படிங்கிற மாதிரி டைலன் நாங்கள் சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒன்றும் அவர் அங்கே வந்திருக்க மாட்டார், வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ டைலன் பேசுகிறாரு, உங்களுடைய ஒன்று விட்ட சகோதரனுடைய மரணம் குறித்து எனக்கு வருத்தம் தான், ஆனால் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அடடே நமக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது அப்படின்னு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி அப்படி இப்படின்னு பழமொழியெல்லாம் கலந்து அந்த மனுஷன் பாட்டுக்கு வளவளவலன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. அப்படி டைலனுக்கு ரொம்பவே பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த மனுஷனால் மண்டை காயுதே அப்படின்னு மனுஷன் வந்து போகிறாரு. அப்புறம் அவரே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு மதகுரு ஆன்மீகவாதி, நான் உங்களை அவமானப்படுத்துறதுங்கிறது நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் அங்கே புரிஞ்சுக்கிறாரு. சாரி எனக்கு எப்போவுமே சுற்றி வளைச்சி பேசிய பழக்கமாகி போச்சு, நான் விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய கசின் கிட்ட ஒரு லைப்ரரி இருந்திருக்கு. அந்த லைப்ரரியில் ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதாமா.
அது பிரிண்ட் பண்ண புக்குன்னு கூட சொல்ல முடியாதவன், கையால் எழுதப்பட்ட ஒரு பழங்காலத்து ஒரு புக்காட்டிருக்கு. ஸோ அது ஜெர்மனி மொழியில் இருந்திருக்கு. ஸோ அது ஒரு ஜெர்மன் புக் அப்படிங்கிறது தெரியுது. அதான் டைலனுக்காக அந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் படித்ததில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்த்துமே அதை தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ அதில் என்ன விஷயம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார், குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதில் குறிப்பாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு தீர்க்க தரிசனமாகும், அதை சொல்கிறாரு. அதை வந்து படித்து காட்டுறாரு. அந்த பேப்பரையுமே கொண்டு வந்திருப்பாருக்கு. மரண தூதன் விழித்திருந்து பூமிக்கு பிரளயத்தை கொணர்வான். அவனை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் இங்கே ஒருவனுக்கு மாத்திரமே உண்டு. அந்த ஒருவனையும் நிர்மூலம் செய்தால் மரண தாண்டவம் தொடர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து மேலும் படிக்கிறாரு. அந்த ஒருவனை தேடி கண்டுபிடித்து அளிப்பதே மரண தூதனின் லட்சியமாக இருந்திடும். பூமியை காக்க போகும் அந்த புண்ணிய ஆத்மாவின் பெயர் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. வரலாற்றின் போக்கையை மாற்றி அமைக்க அவர் விரும்பிடும் பட்சத்தில் அவருக்குள்ளது ஒரே ஒரு நாளின் அவகாசம் மாத்திரமே. அந்த நாள் சாத்தானின் தினம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. டைலன் கேட்குறாரு, என்னது சாத்தானின் தினமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், புதிய ஏற்பாட்டுடைய புக் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் படி சாத்தானுடைய எண் 666. இது நீங்கள் ஓமன் படத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நாளுமே ஜூன் 6, 1986, தேதி 6, மாதமும் 6, ஆண்டோடைய வருஷத்துடைய கூட்டுத்தொகையும் 6 அப்படின்னு எல்லா விஷயங்களும் ஒத்துமையாக வரதை வந்து இன்றைக்கி நாளை வந்து சுட்டி காட்டுறாரு. அப்போ டைலன் கேட்குறாரு, பதிலை முதல்ல எழுதிட்டு அப்புறமா தான் கேள்வி எழுதுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. 666 அப்படிங்கிற நம்பரை வந்து இந்த ஒரு நாளுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு நம்ம சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அது ஏன் வேற ஏதோ ஒரு வருஷம் நாளாக இருக்கக்கூடாது? உதாரணத்துக்கு ஜூன் 6, 2004 ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலுமே ஏன் அந்த மதகுரு வந்து ஆணித்தரமாக இன்றைக்கி நாள் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் அந்த ஜெர்மன் புக்கை அந்த விஷயமெல்லாம் படிச்சுட்டு நியூஸ் ஏதோ படிச்சிருக்காரு. நியூஸ் பேப்பர் வந்து அதில் படிச்சிருக்காரு. அதில் டைலண்டாக்கூடிய செய்தி ஏதோ வந்திருக்கும் போல இருக்குது. அவர் அந்த பேப்பரில் இருந்திருக்காரு. அந்த ஃபோட்டோ போடப்பட்டிருக்கு. பக்கத்துலேயே அவர் காரு இருந்திருக்குது. ஸோ இதை சொன்னோடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது என்னுடைய காரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்னுடைய கார் நம்பரும் அதே நம்பர் தான். ஸோ DYD 66 அப்படிங்கிறது தான் டைலனுடைய கார் நம்பர். அந்த மதகுருவுக்கு அந்த தீர்க்க தரிசன அந்த செய்தியை வாசிச்சதுக்கப்புறம் ஏதோ நானே அந்த புக்கு எழுதின மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு டெய்லி நியூஸ் பேப்பரை நான் படித்து பார்த்தேன். அதுவுமே தற்செயலான ஒரு விஷயமா இருக்க முடியுமா அப்படிங்களா யோசிக்கிறாரு. ஸோ இது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது புரியல. எல்லாத்துக்குமே அந்த ஒற்றுமைகள் கோயின்சிடென்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ இன்னைக்கு நாளில் தான் அந்த மரணத்தை அவன் வந்து ஒருவேளை உயிர் தெளிந்து வரானோ அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் அவருக்கு வந்ததா டைலன் கிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயங்களை அவர் அங்கே சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் வெளியில் அந்த நபரை சுட்டு வீழ்த்திருப்பாங்கல்ல, அவன் இறந்துட்டதா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனை ஆம்புலன்ஸ் வர வச்சு தூக்கி போட்டு கொண்டு போயிடுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த ஒரு போலீஸ் ஸ்காட்லாண்ட் யாருடைய டிரெக்டிவ் ஒருத்தர் இருப்பார். அவருடைய பேர் வந்து ப்ளோச். நம்ம டைலனுக்கு ஒரு போலீஸ் நண்பரும் கூட. அவர் அங்கே அந்த வேனில் வந்து இருக்காரு, பேசுகிறாரு. அவனோட கதை வந்து முடிஞ்சிடுச்சு, வேறு வழி இல்லாமல் அவனை சொல்ல வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஆனால் அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் சிக்கலை, ஏன் எதுக்காக அவன் வெறுப்பிடிச்ச மாதிரி இந்த கொலையெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியலன்னு அவர் அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்து கொண்டு போய் அந்த மார்ச்சரி அந்த இடத்துலையுமே வச்சிடுறாங்க. அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து அவனுடைய பாடியை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகும் பொழுது திடீர்னு அவனுடைய கை வந்து எழுந்து அந்த நபருடைய கழுத்தை வந்து பிடிச்சி அப்படியே வேகமாக திருப்பி போட்டுருது. அவங்க செத்தே போயிடுறான். அவன் செத்துட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது சாகவே இல்லை. அவன் மனுஷனா இல்லை வேற ஏதாவது ரோபோட்டா என்னன்னு ஒன்றுமே புரியல. அவன் பாட்டுக்கு எழுந்து அந்த கொண்ட நபரை அந்த கட்டில் படுக்க வச்சு துணியை மூடிட்டு சாதாரணமாக அவன் பாட்டுக்கு வெளியில் தெருவில் நடமாடி போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே டைலனுடைய வீட்டுக்கு வருவோம். அங்கே டைலன் வந்து கேட்குறாரு, சரி அந்த மரணதேவனை தடுக்கக்கூடிய சக்தி பெற்ற அந்த நபர் யார், அவனுடைய பேர் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுதான் தெரியல, சாரி அந்த புக்கை நான் படிக்கும் பொழுது கடைசி பேஜில் வந்து இல்லை, அந்த பேஜில் தான் அந்த நபருடைய பேர் வந்து எழுதப்பட்டிருக்கும், துரதிருஷ்டவசமாக அந்த பேஜ் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்புறாரு. டைலனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னது கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நான் உங்களை வேலைக்கு அமர்த்தலாம் ஒன்றும் வரல, எனக்கு வரக்கூடிய கொஞ்சம் வருமானத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் கடவுளுடைய அருளை மட்டுமே நாடுறவன். ஏழைகள் மீது கடவுளுக்கு ரொம்பவே பிரியம் அப்படின்னாலுமே அவர் பணத்தை வாரி வழங்குறது பணக்காரங்களுக்கு மட்டும்தானே. ஒரு விவேகமான உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், உங்களை பார்த்து பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டு போனங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு சாதாரணமாக அதை பேசிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு. ஸோ டைலனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விசித்திரமான கேஸ்கள் வந்தால் தான் அதை எடுத்து அவர் பார்ப்பார். அது மூலமாக தான் அவருக்குமே வருமானம் வரும். அப்படி யாருமே வரல அப்படின்னா அவருடைய தொழிலுமே அங்கே இதாக தான் இருக்கும். சரி, அதே சமயம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டுறாங்க. உள்ள 2 டாக்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நபர் யூஸ் பண்ண ஒரு துப்பாக்கி இருந்தது பார்த்தீங்களா, சுட்டாலேருந்து நெருப்பு மாதிரி ஒரு குண்டு வருதோ இல்லையா, நெருப்பு மாதிரி வந்தது. அந்த துப்பாக்கியே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. பார்க்குறக்கு நவீன ஆயுதம் மாதிரி தெரிஞ்சாலுமே அது வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அவங்க இருந்த அறைக்குள்ளே அந்த நபர் உள்ளே நுழையலாம்.
அப்போ ஒரு டாக்டர் அங்கே இருக்கும் இன்னொரு டாக்டரை ஜெஃப் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ ஜெஃப்ரி ஹண்ட் அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டே அந்த கொலைகாரனுமே உள்ளே நுழையிறான். ஸோ அந்த ஒரு நபருடைய பேர் ஹண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாமல் உள்ளே வந்து அங்கே அவங்க கொல்றதுக்கு வரான். ஸோ ஒருத்தன் நீ எப்படி இங்கே வந்த, நீ இப்படிலாம் உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வேகமாக வந்து அவர் சும்மா கையால் தட்டி தான் விட்றான். அவருடைய தலை அங்கே தனியாக போய் விழுந்துருது. இன்னொரு டாக்டர் அங்கே பயந்து போய் அப்படியே பின்னாடி போகிறாரு. அவர் தான் அந்த ஜெஃப்ரி ஹண்ட். அந்த பேரை சொல்லிக்கிட்டே அவன் கழுத்தை பிடிச்சி அந்த நபரை அந்த டாக்டர் வந்து அங்கே கொண்டுறான். ஆக்சுவலாக அவங்க ஃபாரன்சிக் தடவியல் நிபுணர்கள் ஆட்டிருக்கு. கொண்டுட்டு சாதாரணமாக அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறான். அங்கே ஒரு பைக் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேலியாட்டதான் போடப்பட்டிருக்கு. அதை உடச்சிட்டு அந்த பைக்கில் அவன் போய்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் வந்து வண்டியில் வந்துகிட்டு இருக்காரு. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு அங்கே அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கொலைகாரனுமே பைக் எடுத்து அப்போ தான் வந்துட்டு இருப்பான். அவன் அந்த நபருக்கு முன்னாடி குறுக்க வண்டியை போட்டு அங்கே நிறுத்திடுறான். யாரும் அவன் குறுக்கால வண்டியை போட்டு நிற்கிறானே விலகி தொலை அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்குற மாதிரியே தெரியல. பிரேக் போட்டாலும் பிரச்சனை தான், என்னதான்டா பண்ணுறது அப்படியே ஓட்டிட்டு வண்டியை அந்த வேகம் வந்து அவனால் தடுக்க முடியாமல் அங்கே கீழே விழுந்துடுறான். வண்டி அப்படி நொறுங்கி செதறிடுது. அவனுக்குமே கீழே விழுந்ததில் மோசமான காயம் ஏற்பட்டுருது. அவனால் எந்திரிச்சு கூட பார்க்க முடியல. அவன் எந்திரிச்சு திரும்பி பார்க்க கூட அவனுக்கு நேரம் இல்லை. அவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட தெரியல. அதுக்குள்ளே அந்த கொலைகாரன் ஒரு துப்பாக்கி எடுத்து அவனை அங்கே தலையிலேயே சுட்டு கொல்றான். அவன் யார், அவனை எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கொல்றான் அப்படிங்கிறதே புரியல. இவ்வளோ நேரம் ஹண்ட் அப்படிங்கிற பேரில் இருக்கிறவர்களை கொண்டுகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ஏன் அந்த வண்டியில் வந்தவனை கொண்டான் அப்படிங்கிறது புரியல. ஸோ மக்கள் எல்லாருமே சூழ்ந்து இந்த மாதிரி அவன் இறந்துட்டான் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. போலீஸு கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த நபரை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே வராரு. அவர் சொல்கிறாரு, இவனுடைய பேர் வந்து மால்கம் ஹண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நமக்கு விஷயம் புரியுது. ஸோ ஹண்ட்டு தான் அவனுடைய பேர், அதனால் அவன் கொண்டிருக்கான் அப்படிங்கிறது. எதுக்காக இந்த ஹண்ட்டு அப்படிங்கிற பேர் உள்ள நபர்கள் அவன் கொல்றான் அப்படிங்கிறதுக்கான காரணம் நமக்கு இன்னும் தெரியலை. ஸோ அப்போ டைலன் வீட்டில் இருக்காரு. அவருக்கு ஃபோன் வருது. ஃபஸ்ட்டு க்ரௌச்சதை எடுத்து வேடிக்கையாக பேசிகிட்டு இருக்கு. அப்படி அதுக்குள்ளே டைலன் ஃபோனை வாங்கி அங்கே பேசுகிறாரு. ஸோ தன்னுடைய நண்பர் அந்த டிடெக்டிவ் ப்ளோச் தான், ஸ்காட்லாண்ட் யார்டுடைய அந்த டிடெக்டிவ் ப்ளோச் தான் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ரிட்டையர் ஆக வேண்டிய ஸ்டேஜில் இருக்கேன். போகிற பார்க்க பார்த்தா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குது. ஒரு செத்துப்போன பிணம் வந்து காணாமல் போயிடுச்சு, அது பாட்டுக்கு எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றுமே புரியல. டைலனுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த போலீஸார் அவனை பிடிக்கிறதுக்கு மெயின் ரீசனே கார் வந்து அங்கே நின்றுச்சு. அது நின்னது மூலமாக அவன் அங்கே மாட்டிக்கினான். எல்லாருமே சுட்டு அப்போதைக்கு அவனை மடக்கிடுறாங்க. சுட்டிருந்தாலுமே அவன் சாகலை. அப்போதைக்கு ஒரு மாதிரி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கான், அவ்வளோதான். ஆனால் திரும்ப எழுந்து வந்து சில கொலைகளை அரங்கேற்றிட்டு தான் இருக்கிறான். அண்டுகளை தேடிக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ நடந்த எல்லா விஷயங்களுமே அந்த போலீஸ் வந்து டைலனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த தடவியல் ஆய்வு கூடத்துக்குள்ளே தான் போயிருக்கான். அங்கே இருந்த அந்த 2 நபர்களை தான் அவன் கொண்டுட்டு அவனுடைய துப்பாக்கியுமே மீறிட்டு அங்கேருந்து வெளியே வந்து ஒரு நபரை இன்னொரு அண்டையுமே கொண்ட அந்த எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காரு. அந்த டிடெக்டிவ் ப்ளோச்சுடைய சீனியர் ஆஃபீஸர் அவருக்கு இன்னொரு 5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே அந்த கொலைகாரனை பிடிச்சி சிறையில் அடைக்கணும் அல்லது கொல்லணும். அப்படியே மட்டும் அது நடக்கலை அப்படின்னா அவரோட சீட்டை கழிச்சு அனுப்பிச்சிடுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தன்னுடைய மோசமான நிலையை வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த ஆவிகளை துரத்துறேன், பேய்களை வேட்டையாடுறேன் அப்படிங்கிற இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் காலி இருந்தா எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைப்பான். என்னை டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் நானே உன் கூட வந்து தான் வேலை செய்யணும் மாட்டிருக்கு அப்படின்னு வேடிக்கையாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே தான் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஒரு கிளாக் டவர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிளாக் டவர் வந்து காட்டுறாங்க. அந்த கடிகாரம் இருக்கும் பார்த்தீங்களா, வாட்ச்சு, அங்கே ஏதோ நிழல் உருவமாட்ட தெரியுது. அங்கே யாரோ நிற்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. அந்த இடத்துல யாரோ நிற்கிறா அப்படின்னு பார்த்தா அது அந்த கொலைகாரம் தான். அவன் சைக்கோவா என்னன்னு கூட தெரில. இப்போ வரைக்கும் எதுவுமே பேசலை, அண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தவிர. ஸோ அவன் யார் என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. ஸோ அதே சமயம் வேற ஒரு வீட்டில் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே விசாரிக்க வந்திருக்காங்க. ஏதோ தெரிஞ்சுக்காக வந்திருக்கிறாங்க. அது யார் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பேருமே ஹண்ட் தானாமா. அதாவது நிக்கோலஸ் ஹண்டாமா அவர் பேர். அவர் வேலை செய்கிறது வந்து அந்த கிளாக் டவரை காமிச்சாங்களே, அங்கே தான் வேலை செய்வார் போல இருக்குது. ஸோ அந்த கிளாக் டவரில் ஏதோ பிரச்சனைன்னு அவர் பார்க்க போயிருப்பாராட்டிருக்கு. அவர் இங்கே வீட்டில் இல்லை அப்படின்னு அவங்களுடைய சிஸ்டர் அங்கே இருக்காங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்க அக்காவா இல்லை தங்கச்சி அப்படிங்கிறது தெரியல, பட் அவங்க வந்து இந்த மாதிரி கிளாக் டவருக்கு ஒரு வேலையாக போயிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இதை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸருமே நீங்கள் ஒன்றும் பதறாம அமைதியாக வீட்டில் இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த கிளாக் டவரை நோக்கி வேகமாக வந்து போகிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே. ஸோ இன்னும் அந்த ஊரில் அண்டுங்கிற பேரில் யாராக இருக்காங்களோ அவங்கள முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே சில விஷயங்கள் அவங்கள பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் போலீஸ் ஆஃபீஸர்கள் எல்லாமே அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்து அவரை சந்திக்கணும்னு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அவர் அங்கே அந்த கிளாக் டவருக்கு கிளம்பி போயிட்டார். ஸோ அங்கே காட்டுறாங்க அவர் அப்போ தான் வந்துருப்பாராட்டிருக்கு. படியில் ஏறி மேலே போய்கிட்டு இருக்காரு. மேலேயுமே வந்துடுறாரு. வாட்ச் அந்த பெரிய கிளாக் வந்து ஓடலையாட்டிருக்கு. அது ஏன் ஓடலை, என்ன பிரச்சனையும் பார்க்க போகிறாரு. எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் எப்படி ஓடலை அப்படிங்கிற அவருக்கே ஒன்றும் புரியல.
அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கொலைகாரனுமே அங்கே தான் மறைஞ்சிருக்கான், கையில் அவனோட துப்பாக்கி வச்சுருக்கான். போலீஸாருமே கிட்டத்தட்ட அந்த இடத்துக்குமே ஆஜராயிடுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பெரிய ஒரு துப்பாக்கி முழக்கம் கேட்குது, சவுண்டு கேட்குது. அங்கே மேலே இருந்து அந்த நபர் வந்து கீழே விழுவுறாரு. தலையிலே சுற்றுப்பானாட்டிருக்கு, தலை இருந்த இடமே இல்லை, நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மனுஷன் கீழே விழுந்து அங்கே விழுந்து செதறிடுறாரு. போலீஸ்காரங்க அப்போ தான் வந்தாங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே அங்கே நடந்து முடிஞ்சிருது. டைலாண்டாக் வீட்லேயோ அந்த மனுஷன் பேசிட்டு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கார். அதுக்கு மெயின் ரீசன் டிடெக்டிவ் அவருடைய ஃப்ரெண்டு டிடெக்டிவ் ப்ளோச் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெளியில் சில நிலவரம் நடந்த விஷயங்களும் சொல்லும் பொழுது அந்த மதகுரு சொன்ன விஷயங்களோட ஒத்து போகிற மாதிரி அவருக்கு தெரியுது. ரெண்டையுமே முடிச்சு போட்டு சில விஷயங்கள் யோசனை பண்ணிட்டாங்க, பார்த்துட்டு இருக்காரு. அதாவது சாத்தானுடைய வெறியாட்டம் அரங்கேறக்கூடிய நாள், மரணதூதன் விழித்தரக்கூடிய நேரம், அவனை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவனுடைய பேர் வந்து ஹண்ட்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த மதகுரு சொன்னது ஒருவேளை உண்மைதானா, நடந்துட்டு இருக்கு எல்லாமே ஒரு தற்செயலான விஷயங்களாக மட்டும் இருந்துட முடியாதா, அவர் சொன்னபடியே அந்த புக்கில் இருந்தபடி தீர்க்க தரிசனத்தைப்படி தான் எல்லா விஷயங்களும் இப்படி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டு குழப்பிட்டு இருக்காரு, ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹண்ட் தான் அந்த மரணதூதனை கொலை பண்ணக்கூடிய ஒரு மரணதூதனை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அந்த ஹண்ட்டை கொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த கொலைகாரன், அதாவது மரணதூதன் அவனை வச்சுக்கோம், அவன் தேடி போய் ஒவ்வொரு ஹண்ட்டுகளையாக கொண்டுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த விஷயத்தை அவன் செஞ்சுட்டு இருக்கான். ஸோ யாரோ ஒரு ஹண்ட்டுனால தான் தன்னுடைய உயிருக்கு நம்ம வந்து அழிய போகிறோம் தெரிஞ்சதுனால தான் அவன் எல்லா ஹண்ட்டுகளையும் தேடி பிடிச்சி கொண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அடுத்து டைலன் வந்து டெலிஃபோன் டைரக்டரி அந்த புக்கை வந்து புரட்டி பார்க்குறாரு. எத்தனை ஹண்ட்டுகள் இந்த ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் அங்கே பார்த்துட்டு இருக்காரு. ஹண்ட் என்டர்பிரைசஸ் நிறுவனர் ஹண்ட் ஆல்பர்ட், ஹண்ட் ஜெஃப்ரி, ஹண்ட் மால்கம், இவங்க 3 பேருமே செத்துட்டாங்க. ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, ஹண்ட் நிக்கோலஸ் அப்புறம் ஹண்ட் டிமோத்தி. ஸோ இப்போ அடுத்து இந்த 2 நபருமே சாக போகிறாங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஒரு தற்செயலான விஷயமே இருக்காது. அந்த தீர்க்க தரிசனப்படி அல்லது வேற ஏதோ விஷயம் தான் உண்மையாக அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்காரு. இருந்தாலுமே இப்படிலாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு குழப்பத்திலே அவர் அங்கே நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவருடைய உதவியாளர் க்ரௌச்சோ வந்து அங்கே கூப்பிட்றாரு. ஏ பாஸ், நியூஸ் கேட்டிங்களா? உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ளோச் அவர் தான் ஹண்ட்டுக்கிற பேர் சொன்னார். இப்போ நிக்கோலஸ் ஹண்ட் அவருமே இறந்து போயிட்டாரு. கிளாக் டவரில் இருந்து அவரை யாரோ தூக்கி வீசியிருப்பாங்க போல இருக்கு, கீழே விழுந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது டைலனுக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே வீட்டில் உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு எங்கேயோ கிளம்பி போகிறாரு கார் எடுத்துக்கிட்டு. ஸோ இதோட மொத்தம் 4 ஹண்ட்டுகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது மூலமாக அந்த மதகுரு அந்த ரப்பியோடைய அந்த விஷயங்கள் எல்லாமே பொய்யா இருக்க முடியாது, உண்மையிலுமே ஏதோ நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிடிஸ் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. எங்கே போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த லிஸ்ட்டில் கடைசியாக இருந்த ஒரு ஹண்ட்டு பேர் சொல்லியிருப்போம்ல, அந்த டிமோத்தி ஹண்ட் அப்படின்னு, அந்த நபரை சந்திக்கிறதுக்காக தான் அங்கே வந்திருப்பாராட்டிருக்கு. அவர் அங்கே வந்ததுக்கப்புறம் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது, நான் வந்து பிரைவேட் டிடெக்டிவ், என்னுடைய பேர் டைலண்டாக், டிமோத்தி ஹண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு வரும்பொழுது அங்கே ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க வந்தாங்க, என்னுடைய கணவரை பற்றி விசாரிச்சுட்டு போனாங்க, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது விஷயம் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் மேடம், அவர் எங்கே இருக்காரு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது கல்லறையில் இருக்காரு, அவர் இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு, அவர் எப்படி இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து கொஞ்சம் கோவமாக பதில் சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவங்க வீட்டு டெலிஃபோன் அவருடைய பேரில் தான் இருக்குது, அதனால தான் அந்த டைரக்டரி அந்த புக்கில் வந்து அந்த பேர் மாற்றாமல் அப்படியே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் விஷயம், அதை பெருசு பத்திரக்குலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து அவங்க கோவமாக சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ளே ஏதோ கீழே போகிற மாதிரியான சத்தம் கேட்குது, டம்ளரோ அல்லது ஏதோ ஒன்று. நம்ம டைலன் வந்து அவசரத்தில் ஏதோ சீரியஸான விவகாரம் நினச்சிக்கிட்டு கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு அங்கே வர ஆரம்பிச்சிடுற. அப்படி அப்போ அந்த அம்மாவோட பையன் ஒருத்தர் இருக்கான், டிம்மி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆமாம், ஜாம் பாட்டில் ஏதோ எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான் போல இருக்கு, மேலேருந்து அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்துக்கு எதுக்கு துப்பாக்கி இருக்கீங்க, முதல்ல உள்ள வைங்க, பையன் பயந்துடும் அப்படிங்கிற மாதிரி திட்டி அவனை அங்கேருந்து டைலன் வந்து அமைச்சிடுறாங்க. ஸோ கடைசியாக இருந்த ஆண்ட் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. இது மூலமாக எல்லா ஆண்டுகளுமே லண்டன்லேருந்து அழிஞ்சிட்டாங்க. அதனால் அந்த கொலைகாரனுக்கு இனி வேறு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது, நம்ம யாரையும் கொல்றதுக்கு எந்த முகாந்திரமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே கார் வரைக்கும் வந்துடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு செகண்டு அந்த குழந்தைய அந்த அம்மா என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க, டிம்மி. ஸோ டிம்மினா டிமோத்தி அப்படிங்கிறதான அர்த்தம். ஆனால் இதை எப்படி மறந்து போனேன், டிமோத்தி ஆண்டோட பையன் தானே அந்த டிம்மி, ஸோ அவனோட பேர் அண்டு தானே அப்படிங்கிறப்ப அந்த சின்ன பையனை கொல்றதுக்கு அவன் நிச்சயம் வருவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போகலான்னு நினைக்கக்கூடிய அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்ட அந்த சமயத்திலேயே அலறல் சத்தம் அங்கே கேட்குது. வேகமாக இவர் திரும்பி போகிறாரு. ஸோ ஏற்கனவே அந்த கொலைகாரங்க வந்துட்டான், துப்பாக்கியை நீட்டிட்டு அங்கே இருக்கிறான். டைலன் உள்ளே போகிறதுக்குள்ளாரையே அங்கே அந்த துப்பாக்கி சத்தம் கேட்குது. ஸோ அவன் யாரை கொண்டுட்டான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பையனுடைய அம்மாவை ஏற்கனவே கொண்டுட்டான். ஸோ அந்த பையன் இன்னும் சாகலாம், அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். டைலனுமே அங்கே வந்துடுறாரு. அவங்க அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த கொலைகாரன் கதை உடச்சிட்டு எல்லாமே அங்கே வந்துட்டு இருக்கிறான். ஹண்ட்டுங்கிற பேரை சொல்லிகிட்டே வரான். டைலன் அதை பார்க்குறாரு. அசையாமல் இல்லை அப்படின்னு டைலனுமே எச்சரிக்கிறாரு. ஆனால் அவன் அங்கே இருந்துக்கிட்டே சுடுறான். டைலன் அங்கேருந்து எப்படியோ தாண்டி போய் விழுந்துடுறாரு, தப்பிச்சிட்றாரு.
திரும்பவும் சுடும்பொழுது விளைவிக்கிற அப்படி பதிலுக்கு அவருமே சுடுறாரு. ஆனால் தோட்டாக்கள் அவனுக்கு ஒன்றுமே பண்ணலை, தலையிலையுமே சுடுறாரு. இவன் மனுஷனே கிடையாது, வேற ஏதோ ஒருத்தன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் டைலன் தன்னுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் வந்து தன்னுடைய கழுத்தை பிடிச்சிடுறான். கொல்ல போகக்கூடிய அந்த சமயத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களா ஒரு சிலர் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க துப்பாக்கி சத்தம் கேட்டு. ஸோ டைலனோட நெத்திக்கு முன்னாடி துப்பாக்கி எண்ணிட்டான். டைலன் தன்னுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னக்கூடிய சமயத்தில் அதில் புல்லட் சில்லையாட்டிருக்கு, காலியாகிடுச்சு. அப்போ அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அங்கே செதறி விழுந்திருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை காட்டுறாங்க. அங்கே கத்தி இருக்கும் போல இருக்குது, அதை கையில் எடுத்துக்கிறான். ஸோ அந்த நபர்கள் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, யார் நீங்கள் ஏன் அடிச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு வயசான ஒருத்தர் இருக்கார். அவர் கேட்குறாரு, அந்த குழந்தையை காப்பாற்றுங்க, இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு டைலன் சொல்லும் பொழுது அந்த சின்ன பையன் அந்த கத்தி எடுத்துட்டு வந்து அந்த கொலகாரனுடைய காலில் குத்திடுறான். அவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த பையன் எங்கே தான் இருக்கான்னு புரிஞ்சுட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ டைலன் அப்படியே ஒரு கையால் தூக்கி போட்டுறான். ஸோ அவன் அங்கே நின்றுட்டு இருந்த நபர்கள் மேலே போய் விழுந்துடுறான். ஸோ அந்த பையனை கொல்றதுக்காக தான் வச்சிருக்கூடிய ஒரு பெரிய கத்தி எடுத்து கொல்ல போகிறான். அந்த சமயத்தில் டைலன் வந்து அங்கே பேசாரு, நிறுத்து, உன்னை தடுக்க பிறந்த அவன் கிடையாது, அவன் ஒரு குழந்தை உனக்கு எதிரியாக இருக்க முடியாது, சாத்தானோட தூதனே உன்னோட நாச வேலையை நிறுத்திக்க அப்படின்னு எச்சரிக்கிறாப்படி. டிமி நீங்கிறது ஓடிது அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுமே அங்கே துரத்துறாங்க. ஸோ அந்த வயசானவர் தான் வச்சிருக்கக்கூடிய ரைஃபிளை எடுத்துகிட்டு வந்து அந்த கொலகாரனை சுடுறாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த வயசானவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி, பயம். ஏன்னா அவன் எவ்வளோ சுட்டாலும் சாகவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப சுடுறாரு. ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஆனால் அவன் முன்னாடி வந்து அந்த வயசானவரை பிடிக்க வரான். ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கிட்ட டைலன் வந்து அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போய் வெளியில் கொண்டாந்து விட்டுற. அப்படி நான் சொல்கிறத கவனமாக கேளு டிம்மி, இங்கேருந்து எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடி போய் வழியில் கண்ணில் படக்கூடிய போலீஸ்கிட்ட உன்னை டிடெக்டிவ் ப்ளோச்சுக்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லு, டைலன் தான் உன்னை அனுப்புனாரு அப்படிங்கிறதையுமே சொல்லு, புரிஞ்சுது அப்படின்னு அந்த பையனுமே புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடுறான். ஸோ மேலே உள்ள வீட்டுக்குள்ளே என்ன நடந்து தெரியலையே அப்படின்னு பதறி போய் மேலே போகிறதுக்குள்ளாரையே அங்கே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ஆனால் இவருக்கு இன்னும் விஷயம் தெரியல. இருட்டாக இருக்கு ரூமே. அப்போ அங்கே யாரோ விழுந்து கிடப்பாங்களாட்டுக்கு ஒரு தட்டி விழுந்துடுறாரு. ஸோ கால் வந்து இருக்குது, காலை வந்து தொடுறாரு. ஆனால் கால் மட்டும் தனியாக வருது. அதை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த குண்டா ஒரு லேடி இருந்தாங்களே, அவங்க வந்து துண்டா கைங்க எல்லாமே வெட்டப்பட்ட நிலையில் கொடூரமாகி இறந்து கிடக்குறாங்க. அப்போ டைலனோட பின்னாடி யாரோ ஒரு நபர் வந்து கை வைக்கிறாங்க. அவர் பயந்து போய் திரும்பி பார்க்குறாரு. அது அந்த வயசான நபர் தான், ரைஃபிளை வச்சு சுட்டுட்டு இருந்தாரு, அவரே தான். அவர் சொல்கிறாரு, அவன் மனுஷனே கிடையாது, பிசாசு பிறவி, இல்லைன்னா ஒரு தூதுவன், மரணத்தோடைய தூதுவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்து உயிரை விட்டுறாரு. அவருடைய வாய் எல்லாமே பிறந்துக்குது, கண் எல்லாமே வெளியில் வந்து விழுந்து, அந்த அளவுக்கு கொடூரமான மரணத்தை வந்து அவன் அங்கே ஏற்படுத்தியிருக்கான். அப்போ தான் டைலன் வந்து ஒரு தீக்குச்சியாக பற்ற வச்சு அங்கே பார்க்குறாரு. அந்த வெளிச்சத்தில் அங்கிருந்த அந்த 3 பேருமே கொடூரமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. இப்படி ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே இப்படி ஒரு கொலைவெறி சம்பவத்தை எப்படி உன்னால் நடத்த முடிஞ்சுது அப்படின்னு ஆச்சரியமாக அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்த விட்டு ஆபத்துக்காரங்க வெளியேறக்கூடிய எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும்போது அவசர வழி, அதை வந்து போய் பார்க்குறாரு. அந்த இரும்பு படிக்கட்டு வழியாக தான் அந்த நபர் போயிருக்கிறான். ஸோ அவன் எவ்வளோ வலிமையானவன், ஸ்ட்ராங்கானவன் அப்படிங்கிறது அந்த கம்பிகள் வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு பார்க்க முடியுது. டைலன் அதை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அங்கேருந்து தப்பிச்சுட்டான், இப்போதைக்கு போயிட்டான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எப்படி அவன் போயிட்டான், ஒரு குழந்தை உனக்கு எதிராக முடியாது அப்படின்னு நான் சொன்னேன், அதில் அவன் சமாதானம் அடைஞ்சிட்டான்னு என்னன்னு தெரில, இப்போதைக்கு போயிட்டான், அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அவன் அந்த துப்பாக்கியுமே அங்கே விட்டுட்டு போயிருப்பான் இருக்கு. அதை எடுத்து பார்க்குறா. அப்படி அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அது அப்படியே கரைஞ்சு போக ஆரம்பிக்குது. தூசி மாதிரி பறந்து போயிடுது, சாம்பல் மாதிரி. அப்போ டைலன் அப்படிங்கிற குரல் வந்து கேட்குது. யாரா வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. வந்தது அந்த ப்ளோச்சு, அவர் கூட வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அந்த ரிலேட்டிவ்க்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி வராட்டிருக்கு, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கும் போல இருக்குது. உடனே அவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்காரமே அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த ப்ளோச் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்படி ஒரு கொலை சம்பவம் அரங்கேறினதுக்கு நான் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கேன், நான் தான் கொஞ்சம் கண்டுக்காமல் அசால்ட்டாக விட்டேன், நானுமே போலீஸாரும் கூட வந்திருந்தேன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் டிமோத்தியான்ட்டு, அந்த சின்ன பையன் இருக்கிறத கவனிச்சிருப்பேன், இவ்வளோ கொலையும் நடந்திருக்காமல் முன்கூட்டி ஏதாவது தடுத்துருக்கலாம், செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொருடைய ஆட்கள் கிட்ட அந்த கொலைகாரனை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தா அவங்களுமே சீரியஸாக எடுத்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுருப்பாங்க, நான் தான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டேங்க மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. நடந்துருச்சு, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். சப்போஸ் அவனை தடுக்குன்னு நினச்சி நம்ம போலீஸ்காரங்களுமே அனுப்பியிருந்தாலும் அவங்களும் தான் செத்துருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு கொலைகாரனா, ஒரு மோசமான ஆளாக, என்ன ஏதுனே தெரியாத ஒருத்தனா இருக்கிறான், அவனை நம்ம என்ன செஞ்சுருக்க முடியுங்களா அப்படிங்கிற மாதிரி நிலவரத்தையுமே டைலர் நாங்கள் சொல்கிறாரு. ஸோ அந்த சின்ன பையனை ஸ்காட்லாந்து யாருடைய அங்கே ஆஃபீஸ்லேயே வச்சு இப்போதைக்கு பத்திரமா பாதுகாத்து வராங்க. இப்போதைக்கு பயப்படக்குன்னு அவசியம் இல்லை, அந்த கில்லர், அந்த கொலைகாரனுமே அங்கே வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திருப்தி பட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ டைலர்னு சொல்கிறாரு, இனிமே இந்த கொலை வந்து நடக்க போகிறது கிடையாது, ஏன் எப்படி அப்படிங்கிற எனக்கும் விளக்கம் தெரியல, நம்ம வந்த இடத்துக்கே திரும்பி போயிட்டான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி
அண்டுக்கள் யாருமே இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிறனால தான் நீ சொல்ல வர இருக்கலாம் தான் அப்படிங்கிற மாதிரி புலோச்சுமே ஒத்துக்கிறாரு. இதே எப்படியே இன்னும் 2 மணி நேரத்தில் நள்ளிரவு ஆனதுக்கு அப்புறமே அடுத்த செகண்டே இந்த கேஸ் என் கையை விட்டு போயிடும், என்னையுமே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, நான் ஒரு முன்னாள் டிடெக்டிவ் ஆயிடுவேன், கேவலம் ரத்தத்தை கண்டு மயக்கமடக்கூடிய நாளெல்லாம் எப்படி ஒரு டிடெக்டிவாக இருக்க முடியும், இப்படியெல்லாம் வெளியில் சொல்லிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே குத்தி காட்டிட்டு அங்கே வருத்தப்பட்டு இருக்காரு. அது சரி, நீ எப்படி டிமோத்தி அன்ட்ட பார்க்க வந்த, அப்படியான ஆர்வம் உனக்கு இந்த கேஸில் அப்படிங்கிற மாதிரி அந்த புலோச் வந்து கேட்குறாரு. அது ஒரு பெரிய கதை புலோச், நான் அதை வந்து இப்போ சொல்கிறதுக்கு அந்த மனநிலையில் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ காரில் போயிட்டுருக்கும் பொழுதே சில விஷயங்களை யோசனை பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த மரண தேவன் திரும்ப வரமாட்டான்னு நான் எதை வச்சு உறுதியாக நம்புகிறேன், அந்த தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நல்லா தெளிவாக யோசிச்சு பார்க்குறாரு. மரணதேவன் உயிர் தெளிந்து ஒரு பிரளயத்தை உருவாக்கப் போகிறான். அவனை தடுக்கும் ஆற்றல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒற்றை மனிதரிடம் மட்டுமே இருந்திடும். அவனை பலி கொள்வதே மரண தூதனின் குறிக்கோளாக இருந்திடும் அப்படிங்கிற மாதிரி போடப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் தன்னுடைய மூர்க்கமான செயல்களை தொடர்ந்து கொலைகளை பண்ணுறது, அந்த விஷயங்களை செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படி ஓராளாக அவ்வளோ பெரிய பிரளயத்தை உருவாக்க முடியும், நான் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன்னா இந்த கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கணும், இல்லாத கதைக்கு நான் உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்காரு. முதல்ல அந்த விஷயம்லாம் காது கொடுத்து கேட்டிருக்கவே கூடாது. அந்த ரப்பி ஆள் அந்த நபரை சொல்லணும், அவர் தான் எதோ பேசி என் மனசு குழப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போறாரு. நேராக காரில் அப்படி எங்கே தான் போறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது செல்லி அப்படிங்கிற ஒரு லண்டனுடைய பக்கத்து நகரத்துக்கு வந்திருக்காரு. அவர் அங்கே எப்படி வந்தேன் அப்படிங்கிறதே தான் தெரியல அப்படிங்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றின யோசனையாகவே அந்த சிந்தனையாகவே போயிட்டு இருக்கும் பொழுது நேராக அந்த நகரத்துக்கு வந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா அந்த நகரத்தில் தான் அந்த ஜபகோபுரம், அந்த ரப்பி ஆளுடைய அந்த மதகுருடைய அந்த வழிபாட்டுத்தலமாக அந்த ஜபகோபுரம் அங்கே தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ நினச்சிக்கிட்டே அங்கே வந்துட்டார். ஸோ வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்காரு. உள்ளே போகிறாரு, ஒரே அமைதியாக இருக்குது, யார் இருக்க மாதிரியே தெரில. ஒரு ஹாலுக்கு வராது, அங்கே தான் வழிபடுவாங்க போல இருக்குது. அந்த மெயின் ஹாலுக்கு வந்துடுறாரு. அப்போ திடீர்னு பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாரு. அதுக்குள்ளே டைலனை யாரோ அங்கே அடிக்கிறாங்க. யாராதா அப்படின்னு பார்த்தா அங்கே இருந்தது கிரௌச்சோ தான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிற. அப்படி 5 நிமிஷம் கழிச்சு மயக்கத்தில் இருந்து மனுஷன் எழுந்திருக்கு. அப்படி யாரா என் தலையில் அடிச்சது அப்படின்னு பார்க்குறாரு. பாஸ் இதை பிடிங்க, திருப்பி என் மண்டையில் ஓங்கி ஒரு அடிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் கிரௌச்சோ நீயாண்டா கிருக்கா, இது ஏன்டா நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டாரு. உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில் துரதிருஷ்டவசமாக ஆமாம், அதுக்காக என்னோடய சம்பளத்தில் கை வச்சாதீங்க பாஸ். அப்புறம் நான் இங்கே வந்ததுக்கான காரணம் ரொம்பவே சிம்பிள், ரஃபி உட்ரோ ஆலன் ஆண்டை காப்பாற்றுறேன்னா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது விதி நம்மளுடைய பாதைகளை திரும்ப எப்படி இணைச்சிருக்கு பார்த்தீங்களா டைலன். அப்புறம் இது ஒரு யூத பழமொழின்னு சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை அவர் அந்த ரப்பி அந்த மதகுருவே அங்கே இருக்கார், அவர் பேசுகிறாரு. ஸோ நீ இவரை காப்பாற்ற போறீங்கன்னா நீ எதுக்காக இவரை காப்பாற்றுக்காக வந்து எதுலேருந்து காப்பாற்ற போகிற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒரு நிமிஷம், நீ ஆலன் ஹண்ட் என்ற அந்த பேரை சொன்ன அப்படின்னு சொல்லும்போது தான் புரியுது. அவருடைய முழு பேர் வந்து ரப்பி உட்ரோ ஆலன் ஹண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அவருடைய பேர்லையுமே ஹண்ட் இருக்குது. ஸோ அந்த கணக்குப்படி இன்னும் ஒரு ஹண்ட் இங்கே உயிரோடு இருக்கு. அப்படி இவனை கொல்றதுக்காகவும் அவன் வருவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு டைலன். அப்போ கிரௌச்சோ வேணுங்கனே கலாய்க்கிற மாதிரி அல்லது குத்தி காட்டுற மாதிரி நினச்சிட்டு சொன்னாரா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சில மேதாவி டேட்டிக்குவேல போல டெலிஃபோன் டைரக்டரியை மட்டுமே புரட்டிட்டு இல்லாமல் மாநகர ஜனன மரண பதிவுத்துறைக்கு ஃபோன் பண்ணி ஹண்ட் அப்படிங்கிற குடும்ப பேர் கொண்டவங்க எத்தனை பேர், அதனால் நடுப்பேராக கொண்டவங்க எத்தனை பேருன்னு விவரங்கள் எல்லாமே சேகரித்தேன். அதுக்கு மேலே அவரே அந்த மதுகுரு பேசாது. அதில் நானும் ஒருத்தன். கிரௌச்சோ அங்கே லண்டனில் ஹண்ட்கள் கொல்லப்பட்ட விவரத்தை சொன்னதும் அந்த மரணத்தேவனை தடுக்க போகிற மாமனிதனே என்னுடைய பேரை கொண்டவன் தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லாமல் ஊர்ஜிதமாயிருச்சு. அப்படின்னா உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நோ, நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை, நான் உயிருக்கு பயந்தவன் கிடையாது. இப்போ நான் இங்கேருந்து போகிறது முக்கியமே கிடையாது, அந்த மரணத்தேவனை தடுக்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். அந்த மரணத்தேவனை தடுக்கக்கூடிய அந்த நபருடைய பேர் இதுதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவு பிறந்துச்சு. கடவுளோட ராஜ்யத்தில் காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை. உங்கள் கார் நபரை என் கண்ணில் பட செஞ்சு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வர சொன்ன இந்த விதியோடைய உள்ளர்த்தத்தை இப்போது தான் புரிஞ்சுக்க முடியுது டைலன். தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுடைய பெயர் மாத்திரம் இல்லாமல் நடக்கவிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எங்கோ எப்போதோ வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியால் ஜெர்மன் மொழியில் அப்போவே எழுதப்பட்டிருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் டைலனுக்கு ஒன்றுமே புரியும். அந்த தீர்க்க தரிசன செய்தி பிராக் நகரில் 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் எழுதப்பட்ட விஷயங்களை அரங்கேறி வருவது இங்கே லண்டனில் 1986 வருஷத்தில். கடவுள் அதனால்தான் அந்த புத்தகத்தை லண்டனில் வசிக்கக்கூடிய என்ன வாசிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. நீங்கள் மொட்டைத்தலைக்கு முழங்காலுக்கு ஏதோ முடிச்சு போட்டு ஏதோ சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி டைலனுமே அங்கே பேசுகிறாரு. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கணக்குமே சரியாக ஒத்துப்போது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு நடக்கிறத கொஞ்சம் கூட அச்சு பிசுக்காமல் கணிச்சிருக்காரு அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன?
சம்பவங்கள் நிகழும் இடத்துல உள்ள என் பெயர் கொண்ட ஒருவரால் தான் இந்த மரண தாண்டவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னா ஜெர்மன் மொழியில அவனுடைய பேர் வந்து ஹண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹண்ட் அப்படிங்கிற அந்த பேரே ஜெர்மன் மொழியில தான் எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஹண்ட் அப்படிங்கிறது ஜெர்மன் வார்த்தை அப்படிங்கிறது புரியுது. அவர் அதை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அந்த கொலைகாரன் அங்கே வந்துடுறான். டைலன் வந்து எச்சரிக்கிறாரு, ஆலன் போய் விடுங்க, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஹண்ட்டுன்னு அங்கே கொல்றதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்கான். ஸ்டாப் அப்படின்னு அந்த மதகுரு அந்த ரப்பி ஆலன் வந்து எச்சரிக்கிறாரு. ஆண்டவனுடைய நாமத்தால் கட்டளையிடுறேன், ஸ்டாப். இஸ்ரேலுடைய புனித கடவுளின் பெயரால் ஆணையிடுகிறேன், ஸ்டாப் அப்படின்னு அவர் கடவுளுடைய பேரை சொல்லி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்க அமைதி தான் நிற்கிறான், எதுவுமே பண்ணல. ஒரு செகண்டே டைலனுக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது நல்லது கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேபிள் எடுத்து அந்த கொலைகாரனை அடித்து வீழ்த்திட்டு நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு அவர் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அவன் திரும்ப எழுந்து வந்து டைலனை வந்து தாக்குறான். அவர் அங்கே தூர போய் கீழே விழுந்துடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. ஹண்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஜெர்மன் மொழியில் அப்படின்னு தானே சொன்னார். ஜெர்மன் மொழியில் ஹண்ட் அப்படின்னா அதுக்கு நாயின்னு அர்த்தம். ஸோ அதாவது என்னுடைய பேர் டாக் தானே, ஸோ நம்ம நாயை டாக்னு இங்கிலீஷில் குறிப்பிடுவோம்ல, அதை தான் அவர் அங்கே சொல்ல வராரு. அப்படின்னா அந்த மரண தேவனை தடுக்கக்கூடிய அந்த நபர் நான் தானா, என் பேர் தான் எழுதப்பட்டிருக்குதா அப்படிங்கிற மாதிரி டெய்லன் அங்கே யோசனை பண்ணுறாரு, புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை அதுதான் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த மதகுரு வேற எங்கேயும் பிறந்திருக்க மாட்டார், அங்கே தான் இருப்பார். உடனே அந்த கொலைகாரன் அவருடைய சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கி நிற்கிறான். அவரை விட்டு அவர் உன்னுடைய எதிரி கிடையாது, நான் தான், என்னுடைய பேர் வந்து டைலன் டாக், உனக்கு இடப்பட்டுள்ள உத்தரவு ஜெர்மன் மொழியில் செதுக்கப்பட்டிருக்கு. ஹண்ட் அப்படிங்கிற ஜெர்மன் பதத்துக்கு ஈடான பேர் என்னது, உனக்கு ஆணையிட்டவர்களுடைய நிஜமான இலக்கு நான் தான். நாம் இருப்பதோ லண்டனில், இங்கு நாயை டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே நாய் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரே ஆள் நானாக தான் இருக்க முடியும். முட்டாள் மரண தேவனே, நீ ஹண்ட் அப்படிங்கிற பேர் உள்ளவங்களை எல்லாமே கொல்றது தவறு, நீ கொல்ல வேண்டியது என்னதான், என்ன மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அதை புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த மதகுருவை கீழே போட்டுட்டு டாக் அப்படிங்கிற பேரை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் தான் நம்ம தேடி அலைஞ்ச உண்மையான இலக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு டைலன் டாக்கை அங்கே கொல்றதுக்காக வேகமாக வரான் டாக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போ அந்த போலீஸ் ஃப்ளோச்சும் அந்த மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் அங்கே வந்துடுறாங்க. ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒரு விஷயத்தை மூலமாக தாக்குறாங்க. டைலனை காப்பாற்றணும் அப்படின்னு போலீஸ் எல்லாமே இங்கே வரும் பொழுது வேணாம் எல்லாருமே போயிருங்க, அவனுக்கு தேவை நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன உளர்ற, ஒரு யானையவே வீழ்த்தக்கூடிய ஒரு ஏவுகணை துப்பாக்கி தான் அவனுக்கு தேவை, உன்னோட உயிர் கிடையாது அப்படின்னு ஃப்ளோச் வந்து டைலனை காப்பாற்றுறதுக்கு சில விஷயங்கள் அங்கே சொல்கிறாரு. வேணாம் நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சில விஷயங்கள் சொல்ல வரதுக்குள்ளாரே டாக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறான். டைலன் வந்து இதுக்கு மேலே அவனை இங்கே வச்சுருந்தா இங்கே போலீஸ்காரங்க எல்லாருமே செத்துருவாங்க புரிஞ்சுக்கிட்டு அவர் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் அங்கேருந்து விலகி போகிறாரு. அந்த கொலைகாரன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் போகிறாரு. இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து அந்த கொலைகாரன் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாத்தையுமே வந்து கொன்றுவான். ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அப்போ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் அங்கேருந்து விலகி போகிறாரு. இங்கே போலீஸ் எல்லாமே அந்த கொலைகாரனை சுட்டுட்டு இருக்காங்க. ஹே கில்லர், உனக்கு நான் தானே வேணும், இதான் இங்கே இருக்கான் வா அப்படின்னு சொன்னோடனே அவன் திரும்பி பார்க்குறான். உடனே அந்த போலீஸ்காரர்களை கண்டுக்காம அந்த கொலைகாரன் நம்ம டைலனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அப்படி ஸோ நம்ம காரில் ஏறி எப்படியாச்சும் அவன் போய் தப்பிச்சிடலாம், இங்கேருந்து தூரமாக திட்டியை விட்டு பொதுமக்களை விட்டு தாண்டி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அவருடைய கார் எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு. அந்த கொலைகாரனுமே வெளியில் வந்துடுறான். போலீஸ் வந்திருப்பாங்களா ஒரு ஜீப்பு, அந்த ஜீப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறான். வழியில் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்த முயற்சி பண்ண அந்த போலீஸ்காரமே அடிச்சு வீழ்த்திட்டு அந்த போலீஸ்காரனோட துப்பாக்கியுமே வாங்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தவங்களோட எல்லாமே சுட்டு வீழ்த்துறா. அப்படி யாரும் சாகலை, பட் அப்போதைக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி சுட்டு வீழ்த்திட்டு அந்த ஜீப்பை எடுத்துட்டு அவன் டைலனை ஃபாலோ பண்ணுறதுக்கு போகிறான். அவன் கார் ஓட்டினதா தெரியுமே, வழியில் எது வந்தாலுமே கொஞ்சம் கூட பார்க்க மாட்டான், எல்லாச்சும் இடிச்சு தள்ளிட்டு தரமாட்டமாக்கிட்டு போயிட்டே இருப்பா. அப்படி இப்போ அந்த செல்சி அப்படிங்கிற நகரமே ஒரு யுத்தகலம் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ டைலனை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த ஜீப் எடுத்து அவன் போய்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே அந்த காயம்பட்ட போலீஸார்லாம் இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க அவன் எடுத்துகிட்டு போன ஜீப்பில் தான் வெடி மருந்துகள், குண்டுகள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது வெடிச்சது அப்படின்னா பெரிய ஒரு பிரளயமே ஏற்பட்டுரும், ரொம்ப மோசமான ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாகவே அது பாதிப்புகள் உள்ளாக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு புரியுது அந்த ஜீப் மட்டும் ஏதாவது எங்கேயாவது மோதி வச்சுது அப்படின்னா அது அங்கே கூடிய மக்கள் ஊருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ என்னதான் டைலர் முன்னாடி காரில் வேகமாக போயிருந்தாலுமே அவன் பயங்கர வேகத்தில் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் என்ன வகையான ஜென்மமோ என்ன மாதிரியான கொலைகாரனே தெரியல, மனுஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரோபோவும் கிடையாது, எங்கிருந்து எழுந்து வந்தானே தெரில, இவ்வளோ நாளாக இவங்களாம் எங்கே தூங்கிட்டு இருந்தான்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டே குழப்பத்திலேயே அங்கே போய்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே அந்த மதகுரு ஆலன் அவருக்கும் ஒன்றாவல, நம்ம க்ரோச்சோவுக்குமே ஒன்றாவல. இங்கே டைலனை வந்து நெருங்கிடுறான். அந்த கொலைகாரன் பக்கத்துலையுமே வந்துடுறான். டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான், என் உயிரை கொடுத்தாவது உன்னை அழிப்பேன் நிச்சயமா அப்படின்ட்டு டைலனுமே ஒரு முடிவோட தான் இருக்காரு. அப்போ கொலைகாரன் தன்னோட ஜீப் மூலமாக டைலனுடைய காரை இடிக்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே விலகி போகிறாரு. சொல்ல மாட்டிருக்கு, கொஞ்சம் விட்டுருந்தா கீழே விழுந்திருப்பாரு. நல்ல வேலை அப்படியே சமாளித்து ஓட்டிட்டு போயிடுறாரு. ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க.
அங்கே வந்து வீடுகளோ வேறு எதுவுமே கிடையாது, குடியிருப்புகள் எதுவும் கிடையாது. ஸோ அந்த கொலைகாரன் வந்த ஜீப்பை நல்லா கவனிச்சிருப்பாரு. அதுக்குள்ளே வெடி மருந்துகள் இருக்கிறத பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவனை அழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, வழி கிடைச்சிருச்சுன்னு நினச்சிட்டு அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அது ஒதுக்குப்புறமான இடமா இருந்தாலும் குடியிருப்புகள் எதுவும் இல்லைனாலுமே ஏதோ ஒரு பெரிய கட்டடம் மாதிரி அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அங்கே ஒரு செவுரு இருக்குது. அதை நோக்கி வேகமாக காரை வந்து டைலர் வந்து செலுத்துறாரு. பின்னாடி அவனுமே வந்துட்டு இருக்கான். கடைசி நேரத்தில் திருப்பிட்டாரா என்னன்னு தெரில, பட் வேகமாக வந்துட்டு இருந்த அவன் வந்து நேராக அந்த செவரில் முட்டிக்கிறான். ஸோ ஏற்கனவே வெடி மருந்துகள் எல்லாமே அந்த ஜீப்பில் இருக்கும். அதெல்லாமே சேர்ந்து மொத்தமாக அந்த காரை அங்கே வெடிக்க ஆரம்பிக்குது. டைலனுமே பக்கத்தில் தான் இருந்திருக்காரு, பட் அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அங்கே வந்து அந்த ஜபகோபுரத்தில் வந்து காட்டுறாங்க க்ரௌச்சோவும் அந்த ஆலன் அந்த ரப்பி அவருமே இருக்கிறாரு. க்ரௌச்சோவுக்கு ஆலன் உயிரோடு இருக்கிறத பார்த்தோன்னே ஆச்சரியம், அவருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, அது சரி அவன் என்னை கொல்லாம விட்டது ஏன்னு தெரியுமா, என்னதான் ஆச்சு, இப்போ அவன் எங்கே இருக்கான், எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்கும் பொழுது டைலன் மட்டும் அவனை தன்னுடைய பக்கம் திசை திருப்பி அழைச்சிட்டு போயிட்டா. அப்படி அதை மட்டும் அவர் செய்யலினா இந்த கோபுரத்தையே அழைச்சி இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம எல்லாருமே இறந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி ஆனால் அவருடைய மரணத்தை, அதாவது என்னுடைய பாஸோடைய மரணத்தை நம்மளால் தடுக்க முடியாமல் போயிடும் போல இருக்குது அப்படின்னு க்ரௌச்சோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, கமான் ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வீணடிக்கக்கூடாது, அவரை தேடி செல்லலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. வெளியே வந்துடுறாங்க. அந்த மதகுருவுடைய கார் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எப்படியே எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறாங்க. போலீஸ்காரங்க தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, பட் அதுக்குள்ளே எப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் டைலன் எங்கே போயிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. எப்படி போக போகிறோம் அப்படின்னு க்ரௌச்சோ கேட்கும் பொழுது, ஒன்று கவலைப்பட வேணாம், கடவுள் வழிகாட்டுவார் அப்படின்னு, என்னைக்குமே அவர் கைவிட்டதில்லை அப்படின்னு அந்த உள்ளுணர்வு சொல்கிறதுன்னு அடிப்படையில் வந்து அங்கே போகிறாங்க. ஸோ அப்போ தான் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்குது. கோகுலம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கே க்ரௌச்சோ அப்படின்னு கேட்குறாரு. அதுனடா கோகுலம் அப்படிங்கும் பொழுது ஒரு வித்தியாசமான வரலாறு நமக்கு அங்கே சொல்கிறாங்க. அவங்களுடைய யூதர்களுடைய இதிகாசங்கள் படி கோகுலம் அப்படிங்கிற களிமண்ணால் உருவாக்கப்பட்டதொரு அசுர பிறவியாமா. 1550 பிராக் நகரத்து ரப்பி, அதாவது அந்த மதகுரு, அப்ப இருந்த மதகுரு யஹூடா லோலால் அப்படின்னு சொல்லப்படுற யூத மக்களை எதிர்களிடமிருந்து பாதுகாக்க இந்த அசுரன் உயிரோட்டப்பட்டதா புராண கதைகள் வந்து சொல்லுதான். ஆனால் துரதிருஷ்டவசமா ஆன்மா இல்லாத அந்த மனிதரும் காலப்போக்கில் கிளர்ச்சி செய்யக்கூடிய யூதர்களை கொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரப்பிலோ அப்படிங்கிற அப்போ இருந்த மதகுரு வந்து வேற வழி இல்லாமல் அதை வந்து அழிச்சிட்டாரு. ஆனால் மக்களுக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத சில புராணங்கள், கோகுலம் அப்படிங்கிற அந்த அசுரன் வந்து இன்னும் இருக்கிறான், விதைச்சது தான், அது என்னைக்குமே யூத மக்களை காத்திடும் பொருட்டு குறிப்பிட்டதொரு இடைவெளியில கோகுலங்கள் எழுந்திருவது தொடர்ந்து நகரக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு நம்பிக்கையா வந்து அவர் அங்கே சொல்றாரு. ஸோ யூதர் இல்லாதவங்களை மற்றவங்களாலுமே கொல்லும் அந்த அசுரன், அதாவது அந்த கோகுலம். ஸோ கடைசி நேரத்தில் நான் உயிர் படைச்சதுக்கான காரணமே அதுதான். ஸோ நான் வந்து ஒரு யூதன் அப்படிங்கிறத அந்த கோகுலம் எப்படி தெரிஞ்சுக்கிச்சு, ஆனால் தான் அது என்னையே கொல்லலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அங்கே புரிஞ்சுக்கிறாரு. இந்த கதை எல்லாமே புராண கதையாக தான் அவர் அங்கே சொல்கிறாரு, பட் இப்போ நிஜத்தில் அங்கே நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கும் டைலனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு க்ரௌச்சோ கேட்கும் பொழுது சொல்கிறேன், தாங்க உருவாக்குன அந்த கோகுலம் வந்து யூதர்களையும் அழிக்கிறத கண்டதும் அந்த ரப்பிலோ அப்படிங்கிற மதகுரு வந்து அல்லனா அவங்களுடைய சிஷியர்கள் பிற்காலத்தில் இந்த மாதிரி தவறு ஏதாவது செய்யும் பட்சத்தில் அதை தடுத்து உலகினரை காக்க ஒருத்தரை தேர்வு செய்யணும் இல்லையா, அதுதான் அவங்க அப்போ பண்ணியிருக்காங்க. அது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு, அந்த தீர்மானம் சரி அப்படிங்கிறது புரியுது. கால ஓட்டத்தில் யூதர்களுடைய எதிரிகள் யாருங்கிற நிர்ணயம் மாறி போவது சகஜம் தானே. அதனால 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அண்ட் அப்படிங்கிற பெயருக்கு பொருள்படக்கூடிய டைலண்டாக்கூடிய வம்சாவளியினரை இந்த பாதுகாப்பு பொறுப்பிற்கென தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லும் பொழுது தான் நமக்கு யாருடா அந்த அசுரன், என்னதான் அவனுடைய கதை அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு அங்கே கிளியர் ஆகுது. ஸோ அந்த செவுத்துல மோதி அந்த அசுரன் அங்கே வெடிச்சு செதறி இருந்தாலுமே டைலன் எப்படியோ கடைசி நேரத்தில் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது புரியுது. சில வினாடிகள் தாமதிச்சிருந்தாலுமே டைலனுமே அங்கே செத்துருப்பாரு. ஸோ அந்த ஜீப்பை அங்கே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் செத்துட்டான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ என்னடானா களிமண் மாதிரி மண்ணு மாதிரி அந்த நெருப்பில் அப்படி இருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். டைலனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் எப்படா இன்னும் சாகாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காரு. அவன் நெருப்பாக அப்படியே நடந்து வந்து டைலனை பிடிக்க வரான். ஆனால் அதுக்குள்ள அவன் சரிஞ்சு கீழே விழுந்துடுறான். எப்படியாப்பா இவன் கதையை முடிச்சிட்டோம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு அங்கே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய அலறல் சத்தம், ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம், அது அந்த கோகுலம் அந்த உருவத்திட்டு இருந்தால் வருதுன்னு தெரியுது. அதோடைய கையை வந்து காட்டுறாங்க, அது களிமண்ணால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மண் எல்லாமே கரைஞ்சி விழுந்துருது. ஒரு எலும்பு கூடு மாதிரி அது அங்கே நடந்து வருது. இதை பார்த்தோன்னே டைலனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. இவனுக்கு அழிவே இருக்காது போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு எப்படியாவது நம்ம இங்கே தப்பிக்கணும் அப்படின்னு வேகமாக ஓடுறாரு. இருந்தாலும் என்னோட கதை முடிய போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவனுடைய தலையில், அந்த எலும்புகளோட தலையில் இஎம்இடி இமெட் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது புரியல. ஆனால் டைலனை பொறுத்த வரைக்கும் நம்ம சாக போகிறோம், கடைசி நொடியில் இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காரு. அப்போ தான் சரியான சமயத்தில் ரப்பி ஆலனும் நம்ம க்ரௌச்சோவும் அங்கே ஜீப்பில் வந்துடுறாங்க. நிறுத்து அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாங்க. யூத மண்ணின் பிரதிநிதி நான் உத்தரவிடுறேன்,
நில் கோகுலம் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே உரத்த குரலில் பேசுகிறாரு. டைலனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா கோகுலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆமாம், நீ என்னைய அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டது போலவே நானும் உன்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரப்பி ஆலன், உன்னை உருவாக்குன ரப்பி லோகோடைய பரம்பரையிலிருந்து வந்தவன். நான் உன்னுடைய எஜமான ஆவேன். நீ தூங்குற வேலை வந்துருச்சு கோகுலம். ஆன்மா இல்லா பாவப்பட்ட ஜென்மமான நீ இதுவரை இழைச்ச குற்றங்களுக்கு பொறுப்பாக மாட்ட. எந்த ஒரு சாவுக்குமே நீ நேரடி பொறுப்பாக மாட்ட. உன்னுடைய நெற்றியில் பொறிக்கப்பட்டுள்ள இந்த EMET என்ற பொருளுக்கு நிஜம் அப்படிங்கிறது தான் பொருள். உன்னை உயிர்ப்பிக்கிறதே அந்த ஒரு விஷயம்தான். அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில நிஜ அர்த்தத்தை உணராதவன் நீ. அவரை விற்று அவர் தான் உன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய EMET என்ற வார்த்தையை MET என்று மாற்றி உன்னை துயில் கொள்ள செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர். கடவுளுடைய பெயரால சொல்றேன், என் சொல்லுக்கு கட்டுப்படுவாயாக, தேர்ந்தெடுக்கப்பட்டவரே இவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கோகுலம் அந்த எலும்பு கூட அங்கே அப்படியே மண்டி போடுது. ஸோ டைலர் அங்கே முன்னாடி நிற்கிறாரு. அந்த கிளாக் கோபுரத்தில் சரியாயிடுச்சும் போல இருக்குது. அந்த வாட்சு அது அங்கே நள்ளிரவு 12 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சுட்டி காட்டும் போல இருக்குது. ஸோ அந்த நாள் முடியறதுக்குள்ள அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மரண தூதனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த 12 மணி அந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு. 12 மணி ஆயிடுது. அந்த நாள் முடிய போகிற சமயம். அப்போ தான் கரெக்டாக அவருமே அந்த ஈங்கிற எழுத்தை மட்டும் அழிச்சு விட்றாரு. அந்த MET மட்டும்தான் இருக்குது. அது இருக்கும் பொழுது அதை அழிச்சதுனால அந்த உருவம் அப்படியே சாம்பல் மாதிரி கரைஞ்சு அப்படியே கீழே விழுந்துருது. இதோட அந்த கோகுலம் அப்படிங்கிற அந்த அசுரன் வந்து அங்கே அழிஞ்சிடறான். அதுக்கப்புறம் ஜீப்பில் டைலனையும் கூட்டிட்டு அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டைலன் வந்து கேட்பார் போல இருக்கு, ஆலன் உங்கள் புராணத்தின்படி நிறைய மரண தேவனங்கள் வருவாங்கன்னு சொன்னீங்களே, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லும்போது அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ, ஏன் 1000 வருஷங்களுக்கு அப்புறம் கூட இதே மாதிரி கோகுலம் வந்து உயிர் தெளிந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி மண்ணிலிருந்து உருப்பெற்றவங்க இப்போது வீழ்ந்த பாவப்பட்ட ஜென்மத்தை போல, மண்ணிலிருந்து உருப்பெற்றவங்க இப்போது வீழ்ந்த பாவப்பட்ட ஜென்மத்தை போலவே திரும்ப உயிர் பெறுவாங்க. ஜீவன்னா என்னன்னே உணராமலே. இவங்களை வெறுக்கிறதுக்கும் காரணங்கள் கிடையாது, நேசிக்கவும் வழி இருக்காது. தங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை கொண்ட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை ஒவ்வொரு முறையும் தேடி பிடித்து அவன் மூலமாக தான் திரும்ப இவங்க நித்திரையில் ஆழ்ந்துடுவாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க. அந்த அமைதி கிட்டாது போகும் பட்சத்தில் பூமியில் இன்னொரு பிரளயம் எழுதுறத தவிர்க்கவே முடியாது அப்படின்ட்டு இந்த கதையை வந்து இங்கே முடிச்சு வைக்கிறான். இதனால் அந்த கோகுலம் அப்படி இப்படின்னு யோதர்களுடைய வரலாறு மித்து அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருந்தாலுமே இது அவங்களுடைய புராண கதைகள் படி சொல்லப்படக்கூடிய விஷயம் தான் போல இருக்குது. அந்த கோகுலம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு டைலண்டாக்குடைய கதைக்குள்ளே சொருங்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லரை இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பரபரப்பாக போகக்கூடிய வேற லெவல் த்ரில்லர் தான் இது. அவன் ஒரு சீரியல் கில்லராக இருப்பானோ, சைக்கோவாக இருப்பானோ, அல்லது வேறு ஏதாவது மோட்டிவோட இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம 1008 யோசனைகள் நமக்கு வந்திருந்தாலுமே கடைசியில் அவன் ஹிஸ்ட்ரி மித்து யூதர்களுடைய மத சடங்கு அப்படி இப்படின்னு வேறு மாதிரி கொண்டு போய் கடைசியில் முடிச்சது எல்லாமே கொஞ்சம் புதுமையாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களுமே லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கோகுலம் யார், அவங்களுடைய புராணங்களில் என்ன சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த பதிவை பாருங்கள். உங்களுக்கு நேரம் இருந்தால் இதை படித்து தெரிஞ்சுக்குங்க. விக்கிபீடியாவில் போய் தேடிங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.